நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ராஜ்மா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரைஸில் கூட விரவி சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் 1 கப் ராஜ்மாவை எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி அதை அரைச்சி எடுத்திருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் அரைச்சி எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், நம்மளோட சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு கப்பில் நம்ம கொஞ்சம் பிரியாணி லீஃப், பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு இது எல்லாமே எடுத்துருக்கோம். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது நான் ஃபஸ்ட்டு ராஜ்மாவை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் குக்கரில் வச்சு பாயில் பண்ணாலும் சரி, அல்லது நார்மலாக இந்த மாதிரி பாயில் பண்ணாலும் சரி. நம்ம ராஜ்மாவை நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே பாயில் ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஊற வச்சுருக்க எல்லா ராஜ்மாவையும் எடுத்து பாயில் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ராஜ்மா நல்லா பாயில் ஆகிட்டு, நீங்கள் அதை நல்லா அமுக்கி பாருங்கள், அது நல்லா அமுங்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்மளோட ராஜ்மா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அதில் வதக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் பிரியாணி லீஃப், அப்புறம் பட்டை, சோம்பு எல்லாம் இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்ப்போம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா அரைச்சி சேர்க்குறனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ இது 1 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு ஆனியன் வரணும். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு நான் என்னோடய சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம். அப்புறம் மல்லித்தூள் இது 2 டீஸ்பூன். அப்புறம் மஞ்சள் தூள் இது கொஞ்சம் ஒரு பிஞ்ச் போதும். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோம். இங்கே பாருங்கள், இது நல்லா வதங்கி நம்ம மசாலாவும் ஆனியனும் நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ராஜ்மாவை அதில் சேர்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம நல்லா விரவி விட்டுருவோம் மசாலா கூட நம்ம ராஜ்மாவை. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா விரவி விட்டுருங்க. நம்மளோட ராஜ்மா ரெடி. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.